சிவாய நம. நம சிவாய நம சிவாய. ஓம் அகத்தீசாய நம. குரு போகரைய திருவடி. குருவின் பாதம் போற்று, குருவின் மலரடி போற்று. குருவேஸ்வரம் குருவேஸ்வரம். அனைவராலும் பின்பற்றக்கூடிய யோக இயற்கைகளாக இல்லாமல் அவரவர் நினைத்தபடி பல யோக இருக்கைகளை புகுத்தி வருகிறார். அதாவது நம்ம யோகாவில் பல பல வகையில் இன்னைக்கு யோக கலைகள்லாம் பூத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் உடல் ஆரோக்கியமும் தசை நரம்புகளுக்கு உண்டான எளிய பயிற்சிகள் எந்த வயதினரும் பின்பற்றக்கூடிய வாசி யோகத்தை கற்றுத்தரத்துக்கு இன்னைக்கு சரியானபடி நபர்கள் இல்லை. இதுதான் யதார்த்த கலன் விவரம். இந்த வாசி பயிற்சி என்பது சித்தர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதை இன்று சரியாக பயன்படுத்தினால் நல்ல பல தூண்டல்கள் ஏற்பட்டு நல்ல மாற்றத்தை ஏற்படும். அப்படிப்பட்ட வாசி யோகத்தில் மனதை லயிக்க செய்து நுண்ணுடல் மற்றும் நாடி பயிற்சி, ஆதார நிலைகளான சக்கர பயிற்சி இதை செய்து பரு உடல் உள்ள சுரப்பிகளை நல்லியக்கம், குண்டலி பயிற்சியால் மூளைகளை நுட்ப பயிற்சிகள் வாயிலாக பேரறிவை பெற வல்ல பயிற்சிகள். இந்த குண்டலி வாசி இதனால் பிரபஞ்சத்தின் மூல ஆற்றலை பெற்று அறிவின் பரிமாணத்தை பெறுவதே அதிவேக அறிவியல் உலகின் மனிதன் அறிவார்ந்த ஆரோக்கியமான மன உளைச்சல் இல்லாத மனம் செம்மையுடன் பயணிக்க இயலும். இந்த பயிற்சிகளெல்லாம் செய்துதான் மனதை செம்மையாக்க முடியும். தும்பை பிடிக்க அதன் இறக்கையை பிடிப்பது விடுத்து நுட்பமான வாளை பிடிக்கும் போது வாள் அருந்து தும்பி பறந்துவிடும். சித்தர்களின் யோகவியல் என்பது மறுபடியும் சொல்றோம், சித்தர்களுக்கான யோகவியல் என்பது முழுமையாக பயன்படுத்தி நிறைவுடன் வாழ்வதே முறையாகும். சித்தர்களுடைய யோகவியல் என்பது வாசி, குண்டலி இந்த மூலாதாரத்தினுடைய சுரப்பிகளை நல்லியக்கப்படுத்தி பிரபஞ்ச ஆற்றலை பெற்று அறிவு பரிமாணம் அடைந்து மன அதிர்வு அலைகளை தூண்டி மன உளைச்சலற்ற மன ஆரோக்கியத்துடன் மனம் செம்மைப்படுத்துவதே சித்தர்களுடைய யோகவியல் என்பதாகும். அப்படிப்பட்ட இந்த யோகவியலை கற்று நாமும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் இந்த யோகவியலை கற்று முழுமையான மன வலிமையுடைய மன செம்மையான சமூகத்தை அமைத்து வருங்கால சந்ததியினருக்கு நல்வழிப்படுத்தணும். உங்களுடன் இந்த அடியை அடுத்த பதிவில் சந்திப்பு. சிவாய நம.